Hi. Need previous year question. Chemistry. Haloalkanes and halogen chapter பார்த்துட்டு இருக்கோம். Question number 41. Reaction of tertiary butyl bromide with sodium eth oxide கேட்டிருக்காங்க. tertiary butyl bromide ஆக்சுவலாக அது எப்படி என்ன ரியாக்ஷன்னா வில்லியம்சன் ஈதர் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு புரோமைடு அல்கைல் ஹாலைடு அதோட என்ன பண்ணுறாங்க ஒரு சோடியம் ஆல்காக்சைடு போடும்போது நமக்கு என்ன ஆயிரும் ஆர்ஓஆர் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் என்ஏஎக்ஸு அண்ட் இது நமக்கு என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும் SN2 தான். ஸோ இங்கே கொடுத்துருக்கதே டெர்ஷரி கொடுத்துருக்காங்க. டெர்ஷரி நமக்கு எப்படி இருக்கும் SN2க்கு லீஸ்ட் ரியாக்டிவ். அப்போ என்ன ஆகும்னா இந்த பிஆர் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்னா ஒரு கார்போகேட்டான ஃபார்ம் பண்ணிடும். ரைட். ஸோ பிஆர் மைனஸ் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த சோடியம் ஈத் ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இந்த ஈத் ஆக்சைடு C2H5O மைனஸ் இருக்குல்ல, இது என்ன பண்ணணும் இங்கேருந்து ஹெச்சை ரிமூவ் பண்ணிடும். அப்போ அது நமக்கு வெளியே போகும் C2H5OH அப்படின்னு வெளியே போயிடும். இங்கேருந்து ஹெச்சை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு CH3 CCH3 இங்கே டபுள் பாண்ட் CH2 வந்துடும். இங்கேருந்து ஹெச்சை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ அல்கின் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நடக்காது. ஏன்னா இது SN2 பிரைமரி செகண்டரி தான் போகும். டெர்ஷரி என்ன ஆகாது SN1 தான் போகும். அப்போ இங்கே SN1 போக முடியாதனால என்ன பண்ணி ப்ரிஃபர் எலிமினேஷன். அப்போ எலிமினேஷனாக நமக்கு என்ன ஆகும் ஐசோ சேம் CH3 இருக்கா. ஸோ அப்போ ஐசோ பியூட்லீனா நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஒன். ரைட். நெக்ஸ்ட் ஒன் Grignard is prepared by the reaction between என்ன கொடுத்துருக்காங்கப்பா ரியாக்ஷன் பிட்வீன் RX plus Mg யூஸ் என்னது RMgX எங்கே இருக்கு பாருங்க மெக்னீஷியம் அண்டு alkyl halide. ஆப்ஷன் டி. ரைட். நெக்ஸ்ட் ஒன் Chlorobenzene react with Mg in dry ether to give a compound A which further react with ethanol to yield அப்படிங்க எடுத்துக்காங்க. ஸோ chlorobenzene எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறாங்க Mg in ட்ரை ஈத்தரில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் MgCl. அடுத்து என்ன ஆட் பண்ணுறாங்க எத்தனால் ஆட் பண்ணுறாங்க. ஸோ எத்தனால் நம்ம எடுத்துக்கலாம் C2H5OH எழுதலாமா, இதை மைனஸு இங்கே H ப்ளஸ்ன்னு எழுதலாமா. இப்போ இது மேலே நமக்கு என்ன மைனஸ், இந்த மைனஸ் என்ன பண்ணிக்கும் இந்த H ப்ளஸ்ஸை வாங்கிக்கும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பென்சீன் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் MgClOC2H5 வந்துடும். ஏன்னா H ப்ளஸ் அதை வாங்கினதுனால O மைனஸ் எங்கே போயிடும் அந்த Mgக்கு போயிடும். அப்போ பென்சீன் நமக்கு ஃபார்ம் ஆகும். எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் பி இங்கே இருக்குது. ரைட். நெக்ஸ்ட் ஒன் பென்சீன் ரியாக்ட் வித் N-propyl chloride in the presence of anhydrous AlCl3 கேட்டிருக்காங்க. ஸோ ஃபெடரல் கிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரொப்பைல் குளோரைடு எடுத்துகிட்டு பென்சீன் எடுத்துகிட்டு இல்லை ப்ரொப்பைல் குளோரைடு ஸோ CH3 CH2 CH2 Cl இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் AlCl3 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ AlCl3 என்ன பண்ணணும்னா இந்த Cl வாங்கிடும். வாங்கின உடனே நமக்கு இது என்ன ஃபார்ம் பண்ணும் ஒரு கார்போகேட்டான மாறும் CH3 CH2 ப்ளஸ். ஸோ அப்போ நான் இந்த H இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இது என்ன மாறும் நமக்கு CH3 CH3 ஒரு செகண்டரி கார்போகேட்டாக மாறும். இது ப்ரைமரி, இது செகண்டரி. ஸோ எது மோஸ்ட் ஸ்டேபிள் நமக்கு செகண்டரி தான் மோஸ்ட் ஸ்டேபிள். இப்போ என்ன ஆகும் இந்த எலக்ட்ரோஃபைல் நமக்கு டேரெக்டாக பென்சிலில் போய் அட்டாச் ஆகும். அப்போ நமக்கு இந்த இடத்துல நேரம் நமக்கு CH3 அப்படின்னு ஆட் ஆகும். ஸோ ஐசோப்ரோப்பைல் பென்சீன் நமக்கு ஃபார்ம் ஆகும். ரைட். நெக்ஸ்ட் ஒன் which chloro derivative of benzene among the following would undergo hydrolysis most readily with aqueous sodium hydroxide to furnish the corresponding hydroxy derivative கொடுத்துருக்காங்க. அது எதில் Cl ஈஸியாக வெளியே போகும் கேட்குறாங்கப்பா. Cl மைனஸாக வெளியே போகணும். ஏன்னா இங்கே OH மைனஸ் ஆட் பண்ண போகிறாங்க. பென்சீன் அதில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் என்னது ஹைலி ஃபேவரபிள். பட் நியூக்ளியோஃபிலிக்னு வரும்போது என்ன ஆகும் நமக்கு ஃபேவரபிலிட்டி கம்மி. அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வர இது என்ன ஆகும் Cl மைனஸாக வெளியே போகும். ஏன்னா பென்சின் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டியை குறைக்கும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பென்சின் மேலே ப்ளஸும் Cl மேலே மைனஸும் வரும். அப்போ எங்கே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு. ஸோ அப்போ இங்கே வராது. அண்ட் இங்கே எதுவுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. அப்போ இது 3மே எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ப்ளஸ் வரும். Cl ரொம்ப ஈஸியாக மைனஸாக வெளியே போயிடும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இதுதான் ரொம்ப ஈஸியாக நமக்கு ஹைட்ராலிசிஸ் போகும். ரைட். நெக்ஸ்ட் ஒன் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் கேட்டிருக்கான். 1 பியூட்டனால் வருமா கேட்டிங்கன்னா வராது. ஸோ பாருங்கள் 1 பியூட்டனால் தான் CH3 CH2OH. இங்கே வந்து ஆப்டிக்கல் சென்டரே கிடையாது. அடுத்து 1 ப்ரொப்பனால் எழுதுகிறேன் CH3 CH2OH இதுலேயும் வராது.
ரைட். அடுத்து 2 குளோரோபியூட்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2ல் குளோரினு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச், என்ன வரும் நமக்கு பியூட்டேன். ஸோ இது கைரல். அப்போ ஆன்சர் என்னது சி, 2 குளோரோபியூட்டேன் தான் நமக்கு என்னது ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஏன்னா 4 வேலன்ஸையும் வேறு வேறையாக இருக்குது பாருங்கள். இங்கே CH3 இருக்குது, இங்கே Cl, இங்கே C2H5 இருக்குது, இங்கே H இருக்குது, எல்லாமே வேறு வேறு. ரைட்டா? சரி, அப்போ ஆன்சர் சி தான் வரும். டி ஹைட்ரா 4 ஹைட்ராக்சி ஹெப்டேன் நமக்கு வராது. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். 4 ஹைட்ராக்சி ஹெப்டேன் நம்ம எழுதலாம். இதுதான் ஹெப்டேன் இல்லையா, 7 கார்பன். இங்கிட்டும் ப்ரொப்பைல் குரூப்பு, இங்கிட்டும் என்ன இருக்குது ப்ரொப்பைல் குரூப், சேம் குரூப் வந்திருக்கு. அப்போ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் தான் வரும். ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் சி நமக்கு இங்கே ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரை குளோரோ அசிட்டால்டிகேட் CCl3CHO react with chlorobenzene in the presence of sulfuric acid and producers-னு கேட்டிருக்காங்க. சல்ஃபூரிக் ஆசிட்ன்றது ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டு. ஸோ குளோரோபென்சின் நான் இங்கே வரைகிறேன். இது DDT ரியாக்ஷன் தான். ஸ்ட்ரைட்டாக DDT படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே ஹெச் இருக்குமா. இப்போ அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன இருக்கும்னா CCl3, இங்கே C, இங்கே டபுள் பாண்ட் O, இதில் என்ன இருக்கும் ஹெச் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பென்சினும் ஆட் பண்ணுறேன். இங்கே என்ன இருக்கும் ஹெச் இருக்கும். அண்ட் ஒன் மோர் குளோரோபென்சின். இப்போ இந்த ஹெச்சு, இந்த O, இந்த ஹெச், இது மூணுமே நமக்கு வாட்டராக வெளியே போயிடும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட், ரிசல்டன்ட் ப்ராடக்ட் பாருங்கள். CCl3, இங்கே ஹெச்சு. ஸோ இங்கே என்ன ஆகும், ஒரு குளோரோபென்சின். இது மாதிரி இங்கே என்ன ஆகும் நமக்கு அகைன் ஒன் மோர் குளோரோபென்சின். ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், DDTன்னு சொல்லுவோம். டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இந்த பார்த்தீங்கன்னா 3 குளோரின், டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஸோ அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், DDT ஆப்ஷன் சியில் இருக்குது. ரைட். நெக்ஸ்ட் ஒன், இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோஃபார்ம் எம்ப்ளாயீஸ் அசிட்டோன் அண்டு அசிட்டோன் வச்சு என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன வரும் கேட்குறாங்க, குளோரின் கேஸ் வரும். ஏன்னா நான் இப்போ அசிட்டோன் எடுத்தேன் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க, CH3 C டபுள் பாண்ட் O CH3, இதில் என்ன ஆட் பண்ணுவேன், Cl2 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் NaO வச்சு ஆட் பண்ணுவேன். எனக்கு உடனே இங்கே என்ன மாறும், இது CCl3 C டபுள் பாண்ட் O CH3ன்னு மாறும். இதை பேர் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் சொல்லுவோம். இப்போ இங்கே அகைன் என்னது, இந்த NaO வச்சு இங்கே போய் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த பக்கம் H, இந்த பக்கம் நேரம் OH சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ குளோரோஃபார்ம் CHCl3 ப்ளஸ் C டபுள் பாண்ட் O CH3, இங்கே நேரம் ONA அப்படின்னு நமக்கு ஃபார்ம் ஆகும். ரைட்டுங்களா. அந்த NA என்ன ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக குளோரோஃபார்ம் ஃபார்ம் ஆகிடும். அப்போ என்னது, குளோரின் கேஸும் ஒரு பேஸும் யூஸ் பண்ணணும். ரைட்டா. ஸோ அயோடோஃபார்ம் ரியாக்ஷன், குளோரோஃபார்ம், ஜெனரலாக என்ன சொல்லணும்னா ஹாலோஃபார்ம் சொல்லிடுவோம். ஸோ இது ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாசின் இஸ் அ காமன் நேம் ஃபார் கார்பனைல் குளோரைடு. ஆப்ஷன் டி. ஏன்னா C டபுள் பாண்ட் O Cl. ரைட்டுங்களா. அண்ட் இங்கே Cl, COCl2 சொல்லுவோம் இல்லையா, கார்பனைல் குளோரைடு தான் நான் சொல்லுவோம், நம்ம பாஸ்ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி தான் அது ரைட் ஆன்சர். ரைட். தேங்க்யூ.